வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜம்ஜம் கார்ஸ்ல வந்திருக்கோம். ஜம்ஜம் கார்ஸ்ல எடுத்த உடனே பார்க்குறோம். சியாஸ் செம்மையா இருக்கு. சியாஸ் காரு நல்ல ஆஃபர் ப்ரைஸ்ல இருக்கு. வேணுங்கிறவங்க இமீடியட்டா கால் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னைக்கு தான் வந்திருக்கு வண்டி. நம்ம இங்க இன்னும் நிறைய வண்டி பார்க்க போறோம். லோ பட்ஜெட்ல பார்க்க போறோம் இன்னைக்கு. அதான் வந்து 1,00,000க்குள்ளவே வண்டி இருக்கு இவர்கிட்ட. 1,00,000க்குள்ளவே வண்டி இருக்கு. அதையும் பார்க்க போறோம். தொடர்ச்சியா நம்ம ஜம்ஜம் கார்ஸ்ல ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நம்ம ஜம்ஜம் காரில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சியாஸில் வந்து இது ஹைப்ரிட் ஆல்ஃபா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள். சியாஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய அருமையான வண்டிங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், மாருதியில் சியாஸ் நல்ல லென்த்து, ஹைட்டு, வெயிட்டு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இப்போ இருக்க லேட்டஸ்ட்டில் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குறது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளை தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஒரு லென்த்து கார் செக்மெண்ட்டில் வந்து ஒரு செடானில் நமக்கு ஆட்டோமேட்டிக் கிடச்சிருக்கு. 2019 மாடல், சிங்கிள் ஓனர், பெட்ரோல் இன்ஜின். ஹைப்ரிட்ன்றதுனால உங்களுக்கு மைலேஜ் நல்லாயிருக்கும். கிலோமீட்டர் வந்து 73,000 கிலோமீட்டர் வண்டி ரன் ஆகிருக்கு. 775 கோட் பண்ணுறாங்க, 7,75,000 ஆனால் இது நெகோஷியபிள் ஆகும். இது ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ரேட் கண்டிப்பாக ரேட் கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை ஜம்சம் காருக்கு கால் பண்ணுங்கள், பேசுங்க. காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். இவங்க சென்னை கொளத்தூர் ரெட்டேரி சிக்னலுக்கு கீழே சர்வீஸ் லைனில் இருக்காங்க. ஒரு முறை நேரில் வாங்க, விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சதுன்னா நீங்கள் ரேட் பேசி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிவிட்டு ரேட் பேசி உங்களுக்கு இந்த வண்டியை சொந்தமாக்கிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோலேயே உங்களுக்கு மினிமம் 1,00,000க்குள்ள காரெல்லாம் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். இப்போ பார்க்குற வண்டி ஃபார்ச்சுனர். இது வந்து 2WD 2014 டீசல் என்ஜின், சிங்கிள் ஓனர், 3,35,000 கிலோமீட்டர் வண்டி ரன் ஆகிருக்கு. 13,50,000 கோட் பண்ணுறாங்க. வருஷ கடைசியில் வண்டி வாங்கிறது நமக்கு லாபமாக, வாங்கலாமா வாங்கக்கூடாதா? வருஷ கடைசியில் எதுக்காக வாங்கலான்னா, இந்த இயரில் எல்லாருமே வந்து இப்போ சேல்ஸை க்ளோஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. நம்ம இயர் எண்டில் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நமக்கு ரேட்டு கம்மியாகும் நம்ம நினைப்போம். ஆனால் வந்து ரேட்டு கம்மிங்கிறத விட இயர் எண்டில் ரேட்டு சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணி காரை முடிப்பாங்க, சேல் முடிப்பாங்க. அடுத்த வருஷம் எப்படியும் வந்து நமக்கு ஒரு மாடல் போயிடும் அப்படின்னு சொல்லி செல்லிங்கில் இருக்கவங்க ஃபைல் க்ளோஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒவ்வொரு மந்த் எண்டு கட்டப் எப்படி வருமோ அதே மாதிரி இயர் எண்டில் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் வேகமாக சேல்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால் இயர் எண்ட் இந்த டிசம்பருக்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இயர் எண்டில் கார் வாங்குங்க. கண்டிப்பாக நமக்கு அதனால் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ புதிய வருஷத்தில் வந்து நம்ம ரேட் பேசும்போது கேட்கும்போது எல்லாமே வந்து ஜனவரி ஃபஸ்ட்டில் வந்து எல்லாம் ஃபெஸ்டிவல்லாம் நிறைய வரதுனால எல்லாருமே ஃபாஸ்ட்டாக வரமாட்டாங்க வண்டி எடுக்க. பிப்ரவரி மாதிரி தான் வருவாங்க. பிப்ரவரி மாதிரி வரும்போது இவங்க ஆல்ரெடி செகண்ட் ஹேண்ட் சைடில் இருக்கவங்களும் சரி, வெஹிக்கிள் பழைய வெஹிக்கிள் கொடுக்குறவங்களும் சரி, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயர் எண்டில் தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இயரில் போகும்போது வந்து அவங்களுக்கு ரேட் கம்மியாகும்னு சொல்லி அவங்களும் வந்து செல்லிங்க்கு கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம பிப்ரவரி மந்த்து போல் வந்து நம்ம ரேட் பேசும்போது ரேட் ரொம்ப ஹையாக தெரியும். அதனால் மேக்ஸிமம் இயர் எண்டில் பேசி எடுக்கிறது நல்லது. XUV 500 W8 2013 டீசல் இன்ஜின். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டிக்கு. 3 ஓனர், 6,15,000 ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்க. இப்போவும் பார்த்துட்ருக்க நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபு பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைபு பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் முழுக்க காரை பற்றின டீட்டெயில் மட்டும்தான் வரும். உங்களை பட்ஜெட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி பட்ஜெட் இருக்கும், ஸோ லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே கலந்த மாதிரி தான் வரும் நம்ம சேனலில். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபு பண்ணி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஆதரவு தந்துட்டுருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரேட்டு வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். எந்த வெஹிக்கிளாக இருக்கட்டும் நெகோஷியபிள் ப்ரைஸ். நீங்கள் ரேட் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் டிஸ்பிளே ஆகும்போது ரேட் அதிகமாக தான் தெரியும். நீங்கள் ஃபோனில் பேசுங்க, டெஸ்ட் ட்ரைவ் எடுங்க, கண்டிப்பாக ரேட் கம்மியாகும். i20 அஸ்டா 2021 டாப் மாடல், பெட்ரோல் இன்ஜின், 2 ஓனர், 29,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 895 கோட் பண்ணுறாங்க. வண்டி அப்படியே புத்தம் புதுசாகவே இருக்குங்க. சீட் கவர்லாம் ரொம்ப லக்ஸரியாக இருக்குது. வண்டியை வந்து நல்ல லக்ஸரி செக்மெண்ட்டில் இருக்குது. ஒரு முறை நேரில் வந்துடுங்க. இந்த வண்டி பார்க்கணுன்னா நீங்கள் ஜம்ஜம்முக்கு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க.
கார் வாங்கணுன்ற எண்ணத்தோடு பார்த்துட்ருக்கீங்க, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கணும், நம்ம எல்லாருமே வந்து புது காருக்கு போகணுன்னா பட்ஜெட் ஹை, நம்ம நினைப்போம், நிறைய பேர் சொல்கிறாங்க புது காரே இந்த ரேட்டு கிடச்சிருமேனு. நீங்கள் புது காரை போய் கேட்டு பாருங்கள். ஸோ ஆன் ரோடு ஒரு ப்ரைஸ் இருக்கும், அந்த வண்டி வெளியே வரும்போது கிட்டத்தட்ட 1லேருந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய செலவு இருக்குது. அந்த கீழே மேட்டு போடணும், ஃப்ளோர் மேட் போடணும், அப்புறம் ஏகப்பட்ட செலவு. இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் போட்டு நீங்கள் முடிச்சிங்கன்னா ஒரு வண்டிக்கு மினிமம் 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு செலவு வரும். அப்போது புது வண்டி ரேட் இருக்குன்னா அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் செலவு பண்ணி வச்சுருக்கிறதுனால சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ரெடியாக இருக்குது வண்டி, வந்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஈகோ 2018 19 ரிஜிஸ்ட்ரேஷன், பெட்ரோல் என்ஜின், 2 ஓனர், கிலோமீட்டர் 41,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, 395. இதுவும் ப்ரைஸ் நெகோஷியபிள் ஆகும். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 சீட்டராக இதை வந்து மாருதி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஆனால் மக்கள் இதை 5 சீட்டராக மட்டுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க, 6 சீட்டர் 7 சீட்டர் வரைக்கும் இதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி பிஸ்னஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஜவுளி வியாபாரம் பண்ணுறவங்க, கேட்ரிங் பண்ணுறவங்க, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய சில பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த வண்டியை நல்லா அருமையாக யூஸ் பண்ணுறாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணுது இந்த வண்டி. இந்த வண்டி பிடிச்சிருக்குனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்க்குற வண்டி எர்டிகா 7 சீட்டர் வெஹிக்கிள், ZXi மாடல், டாப் மாடல். இது வந்து டீசல் என்ஜின், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி கிலோமீட்டர் 94,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வெறும் 6 லட்ச ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. வண்டி ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. நேரில் வந்துடுங்க, நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி வண்டியை செக் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரைஸ் பேசுங்க. கண்டிப்பாக நெகோஷியபிள்ன்ற ஒரு வார்த்தை இருக்குதுன்னு சொன்னால் ரேட்டு கம்மியாகும். இந்த ரேட்டுக்கு தான் விற்கணும்னு சொல்லி கோட் பண்ணுறாங்க. எல்லாரோட எல்லாரோட எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கும், ஒரு நல்ல பொருள் நல்ல விலைக்கு விற்கணும், அப்படி தான் எல்லாருமே நினைப்பாங்க. அதுதான் எல்லாமே நினைக்கிறாங்க. இப்போ ரேட்டு கம்மி, நீங்கள் வாங்குறவங்களும் ஒரு நல்ல பொருளை ஒரு கம்மியான விலைக்கு வாங்கணும், நல்ல விலைக்கு வாங்கணும், ரொம்ப அதிகமாகவும் வாங்கிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ கரெக்ட் தான், நீங்கள் நம்ம நினைக்கிறதும் கரெக்ட். அப்போ நீங்கள் வாங்க, நேரில் வந்து பேசுங்க. இப்போ எனக்கு நிறைய கமெண்டில் வருது, ஃபோன்லேயே வந்து அதிகமான ரேட்டுன்னு போட்டுறீங்க. கண்டிப்பாக ஒரு பொருளோட விலை அப்படி தான் இருக்கும். அதான் வந்து நோ பார்கெயின், நோ நெகோஷியபிள், ஃபிக்ஸட் ப்ரைஸ் அப்படி சொன்னோம்னா தான் நீங்கள் அதிகமான விலை, ரேட் அதிகமாக இருக்குது அதெல்லாம் சொல்லணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது நெகோஷியபிள், இது பார்கெயின் ஆகும்னு சொல்கிறேன். நீங்கள் ரேட்டை வந்து கம்மி பண்ணலான்னு சொல்லும்போது எதுக்காக ரேட் அதிகம்னு சொல்கிறீங்க? கோட்டிங் ப்ரைஸ் அது சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு ரேட் இருக்கும் இல்லையா, நம்ம ரேட்டை ஆஃபர் பண்ணலாமே. இப்போ இந்த ரேட்டு 6 லட்ச ரூபா. வந்து வண்டியை பாருங்கள், வண்டி பிடிக்குதா பாருங்கள், என்ஜின் நல்லா இருக்கா பாருங்கள், வண்டியோட ஃபுல் சேஸ் எல்லாமே நல்லா இருக்கா பாருங்கள், டென்ட்டு கிராச்சஸ் இருக்கா பாருங்கள். அதுக்கப்புறம் வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். உங்கள் மனசுக்கு பிடிச்சதுன்னா ஓனரோட உட்காந்து பேசுங்க. என்ன ரேட்டுக்கு சார் தருவீங்க, ஃபைனலாக என்ன ப்ரைஸ் வருவீங்க, வாங்க நேரில் வந்துடுங்க. ஒரு அட்வான்ஸோ அல்லது ஒரு கேஷை ஃபுல்லாக கேஷ் கொடுக்க போகிறீங்கன்னா கேஷ் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பார்க்குற வண்டி இண்டிகோ. இது வந்து 2018 மாடல். இண்டிகோவில் வந்து சிஎஸ், இது பெட்ரோல், சிங்கிள் ஓனர், 30,000 கிலோமீட்டர் வண்டி ரன் ஆகிருக்கு. 90,000 ரூபா கோட்டிங், வெறும் 90,000, 90,000 தான் இந்த ப்ரைஸு. இதுவும் வந்து நீங்கள் ரேட் பேசுங்க. அதனால் நம்ம பணத்தை கொண்டு வந்து பேசணும்னா டீல் முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு வேளை லோனுக்கு போகிறதா இருந்தாலும் நேரில் வந்துட்டிங்கன்னா டீல் முடிஞ்சிடும். இண்டிகா டிஎல்எஸ் V2 2017 டீசல் என்ஜின், 2 ஓனரு, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, 85,000 கிலோமீட்டர் வண்டி ரன் ஆகிருக்கு. 1,15,000 ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. ரேட் கம்மி பண்ணி வாங்கலாம், நேரில் வாங்க. நிறைய பேர் வந்து டாட்டா இண்டிகா கிடைக்குமான்னு டீசல் என்ஜினில் ஓன் போர்டு நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இப்போ வண்டி இருக்குது, நேரில் வாங்க, வந்து பேசி எடுங்க. எந்த ஒரு விஷயத்த நம்ம தூரமாக இருந்து ஃபோன்லையே டீல் பண்ணிகிட்டு இருந்தோம்னா முடியாது. நான் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன், யூடியூபர். இந்த கார்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நான் கிடையாது. நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சதுன்னா டைரெக்டாக காண்டாக்ட் நம்பர் அந்த ஷாப் ஓனர்தே கொடுத்துருக்கேன், நீங்கள் அவங்கக்கிட்டே பேசிக்கலாம். i10 அஸ்ட்ரா 2010 பெட்ரோல் என்ஜின், சிங்கிள் ஓனர், கிலோமீட்டர் 25,000 கிலோமீட்டர் வண்டி ரன் ஆகிருக்கு. 310 கோட்டிங். கண்டிப்பாக ரேட் கம்மி பண்ணுவாங்க. இன்டீரியர்லாம் அப்படியே நீட்டாகவே இருக்குங்க. ஒரு மாசு கொலையில் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ஓனர்னால பக்கா மெயின்டெனன்ஸ்லேயே இருக்குது வண்டி. வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். வண்டி வந்து வாக்கிங் கஸ்டமர் நிறைய வந்துகிட்டே தான் இருக்காங்க, பார்க்குறாங்க, பிடிச்சவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சேனல் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சார் நாங்கள் யூடியூப் சேனல் பார்த்துட்டு தான் சார் வரோம், நீங்கள் நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இந்த மாதிரி வந்து சென்னை டு குமரி விலாக்ஸில் குணா வந்து சொன்னாங்க, ரேட்டு வந்து கம்மி பண்ணுவாங்கன்னு தான் சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து கேட்குறோம், எங்களுக்கு ரேட் கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் ரேட் கம்மி பண்ணி வாங்கிட்டு போகிறதுனால எனக்கு எதுவும் கமிஷன் வந்துடாது, நீங்கள் ஜாஸ்தி வாங்கிட்டு போனாலும் எனக்கு எதுவும் காசு வராது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வண்டியை நீங்கள் வாங்கணும், அவ்வளோதான். அது நீங்கள் பிடிச்சது வந்து பாருங்கள், வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நேரில் வந்தீங்கன்னா தான் முடியும். ஆனால் ஃபோனில் நம்ம இந்த டீல் வந்து பேசுகிறது வந்து ரேட் அதிகமாக கம்மியான்றது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், புரியாது. இப்போ பார்க்குற வண்டி ஸ்விஃப்ட்டு VDI. இது வந்து 2011 டீசல் இன்ஜின், 2 ஓனர், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 1,28,000 கிலோமீட்டர் வண்டி ரன் ஆகிருக்கு. 295 கேட்குறாங்க. வண்டி வந்து வாங்க வந்து பாருங்கள். கண்டிப்பாக ரேட்டு வந்து ஆஸ் யூஷுவல் என்ன இருக்கோ அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சில இடங்களில் வந்து ஒரு சில கஸ்டமர் எனக்கு ஃபோனில் சொன்னாங்க, வீடியோவில் காமிக்கிற மாதிரியே இல்லைங்க, நேரில் போனால் வேறு மாதிரி இருக்குது வண்டின்னு சொன்னாங்க. அவங்க வந்து வீடியோவில் வந்து நல்லா இருக்கிற பகுதியில் மட்டும் காமிச்சிட்டு, கொஞ்சம் டேமேஜ் இருக்கிறதோ இல்லை பிரச்சனை இருக்கிற பகுதியை அவங்க காமிக்காமல் மூடி மறைச்சி வீடியோ காமிச்சதா வந்து எனக்கு சொன்னாங்க. நம்ம அப்படி பண்ண மாட்டோம். என்ன இருக்கோ என்னோடய சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ இந்த கார் ஸ்விஃப்ட்டு பார்க்குறீங்கன்னா ஸ்விஃப்ட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் பார்ப்பீங்க. நேரில் வரும்போது மட்டும் என்ஜின் ரூமும் ப்ளஸ் அந்த பூட்ஸ் பேக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்து அது என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓம்னி 2001 FC 27 வரைக்கும் இருக்குது. LPG வித் பெட்ரோல். இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 70,000 கிலோமீட்டர் வண்டி ரன் ஆகிருக்கு. 95,000 கேட்குறாங்க. வண்டிக்கு சீட் கவர் நல்லாயிருக்கு. வண்டி நீங்கள் எடுத்து நீங்கள் ஓட்டலாம். உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு இந்த வண்டி சப்போர்ட் பண்ணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அக்சசரிஸ் ஷாப்புங்களுக்கு போடுறாங்க, சின்ன சின்னதாக பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் போடுறாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஓம்னி வெஹிக்கிள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்க்குற வண்டி சாண்ட்ரோ வந்து ZL 2002 FC 2026 வரைக்கும் இருக்குது. பெட்ரோல் இன்ஜின் 1,10,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. 3 ஓனர், 80,000 கிலோமீட்டர் வண்டி ரன் ஆகிருக்கு. நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய மக்கள் பார்த்து ஆதரவு தந்துட்டு வரீங்க. கண்டிப்பாக தொடர்ந்து ஆதரவு தாங்க. நீங்களும் உங்களோட குடும்பத்துக்காக, உங்களோட மெம்பருக்காக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக வண்டி நல்ல வண்டியாக பார்த்து எடுங்க. ட்ரைவ் பண்ணுங்கள். பெல்ட்டு போட்டு வண்டி ஓட்டுங்க. எப்பயும் சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க. ஜாக்கிரதையாக இருங்க. வண்டியை சேஃபாக இருங்க. வண்டி ஓட்டுங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மீண்டும் நாம் சந்திப்போம். நல்ல ஒரு எபிசோடோட. நன்றி, வணக்கம்.